ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஆலினோன் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிளாக் டேக் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கம்பெனிக்கு எப்படி நம்ம அமௌண்ட் பே பண்ணணும், தென் ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்கில் வந்து உங்கள் அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். தெரியாதவங்க கேளுங்க, நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அஸ்யூசுவல் எப்பவும் போல தான் லிங்க் வந்து அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாகின் பண்ணி உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ தான் வந்து இந்த ஐடி வந்து இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி நம்ம கம்பெனிக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. டெபாசிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும். அதாவது டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா, ஐஎன்ஆர். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கம்பெனியோட கியூஆர் கோட் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஃபோன்பே ஜிபே இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் கம்பெனிக்கு அமௌண்ட்டு பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு டெபாசிட் அமௌண்ட் என்ன அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றது இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிளானே ₹225 தான் ஸ்டார்டிங் பிளான். அதுக்கு மேலே நீங்கள் எந்த பிளான் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடிஆர், அதாவது நீங்கள் கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணால் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்பர் அப்படின்றது இருக்கும், யூடிஆர் நம்பர். ஓகேங்களா? அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஸ்க்ரீன்ஷாட், கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த சூஸ் ஃபைல் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே போகும். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறமா அந்த கம்பெனியோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும். இந்த டீட்டெயில்ஸ் நெட்வொர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தெரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து எதில் செக் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் ₹225 இல்லை என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் நான் பே பண்ணியிருக்கேன், சின்ன அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து இப்படி கிளிக் கொடுக்கணும். ஓகேங்களா? கிளிக் கொடுத்து இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேஷ்போர்டை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஃப்ரண்ட்டில் எதுவுமே காட்டாது. ஃபண்டு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அமௌண்ட் ஃபஸ்ட்டு காட்டும். நீங்கள் அந்த இன்வெஸ்ட் நவ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த இன்வெஸ்ட் நவ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களோட டீம், நீங்கள் உங்களோட மை டீம் இருக்கு இல்லையா, உங்கள் டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத மை டீமில் போய் பார்த்துக்கலாம். மை வேலெட்டில் போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை டெபாசிட் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸில் இன்கம் ஃபண்ட் என்ன அப்படின்ற எல்லாமே நீங்கள் வந்து இதிலேயே செக் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி ஆக்டிவேஷன் ஆயிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும். இதை பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஏதாவது பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம தப்பாக போட்டோம் அப்படின்னா பாருங்கள் ரிஜெக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தப்பான பிளான் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணி போட்டோம், அதாவது ₹225 பதில் பெரிய பிளான் வந்து நீங்கள் சின்ன பிளான் செலக்ட் பண்ணிட்டு பெரிய பிளானோட இது பேக்கேஜ் பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேவையில்லாத வேறு ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் ரிஜெக்ட் ஆகிடும். இதை பாருங்கள், இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பிளான் அப்படின்றதும் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள், டைரக்ட் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், எனக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது காட்டுது. என்னோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்றது நான் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்கம் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ ஆட் ஆகுது, தென் டைரக்ட் இன்கம் எவ்வளோ, லெவல் இன்கம் எவ்வளோ, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி, அதாவது வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆனதுக்கப்புறமா ஒரு இன்கம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீக்லி மந்த்லி அப்படின்ற சேலரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ஆகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் நீங்கள் டேரெக்டாக எடுத்துட்டா உங்களுக்கு மாதம் வந்து ₹1000 சேலரி, அது வந்து ஒரு வீக்லியில் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் மந்த்லி சேலரியில் ஒரு 20 மெம்பர்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு 20 மெம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி ஒரு 3000, அந்த மாதிரி ஃபிக்ஸட் சேலரியாக மந்த்லி வீக்லி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து லெவல் இன்கம், இது எல்லாமே நீங்கள் இது செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் யாருமே ரெஃபர் பண்ணலை, இப்போ தான் ஒரே ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு எல்லாம் ப்ளைனாக உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வித்ராவல் மேனேஜர், இதில் போய் என்ன இருக்கும், வித்ராவல் தான் இருக்கும். ஓகேங்களா? அதோ வித்ராவல், இது வந்து எனக்கு தெரியாது, பிடிஎஃப் பார்த்து இது எல்லாமே இப்போ நானாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் அமௌண்ட் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வித்ராவல் வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ராவல் ஆகிடும். நெக்ஸ்ட் எப்பவும் போல கீழே வந்து வித்ராவல் ரிப்போர்ட், இந்த வித்ராவல் ரிப்போர்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன காட்டும், அமௌண்ட் பெண்டிங் இருக்கா, இல்லை சக்ஸஸ் ஆயிடுச்சா, இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா, என்னன்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம நிறைய நெட்வொர்க் பண்ணனால ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்னோட அப்ளைனர் கூட இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லலை. ஸோ இது எல்லாமே நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மை ப்ரொஃபைலை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். யூசர் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸ்பான்சர் ஐடி, நம்மளோட நேம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். பேங்க் அண்டு வேலெட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்டர் பேங்க் நேம் கொடுத்துக்கலாம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன கொடுத்துக்கலாம், அக்கௌண்ட் நம்பர் என்ன கொடுங்க, ஐஎஃப்சி நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவரை நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட மொபைல் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இன்னும் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.